பிரபல நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து அவரை பத்தின ஏகப்பட்ட செய்திகளை நாம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ரோபோ சங்கருக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான். மேலும் அவரோட சமாதியில அவரோட சத்தம் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போறாங்களாமா. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரை சென்னையில நல்லடக்கம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவரோட மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவரை பத்தின நிறைய செய்திகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரோபோ சங்கர் அவர்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போறாங்களாமா. என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களோட இடத்துல அவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா சமாதி மாதிரி கட்டி அண்ட் அங்க அவரோட குரலை ஒலிக்க செய்ய போறாங்களாமா. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரோபோ சங்கர் அவர்கள் எப்படி வளர்ந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட குரல் வளத்தால தான். குறிப்பா விஜயகாந்த் சார் மாதிரிலாம் பேசி பேசி மிகப்பெரிய அளவுல அவர் உருவெடுத்திருந்தாரு. அப்படிப்பட்ட அவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட காமெடிகள் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட குரல் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வளம். அந்த ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவரோட இடத்துல அவரோட காமெடிகள், அவர் பேசின வீடியோக்கள், அது மட்டும் இல்லாம அவரு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஓட விட போறாங்களாமா. அதாவது எப்போதுமே அந்த இடத்துல அவரோட குரல் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாம ரோபோ சங்கருக்கு விஜயகாந்த் சார்னா ரொம்பவே பிடிக்கும். அவருடைய பாடல்களையும் அங்க ஒலிக்க விட போலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு ஐடியால இருக்காங்களாமா. அண்ட் இப்போதைக்கு இனிஷியலான பிளான்ஸ் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு போய்க்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே ரோபோ சங்கர் அவர்களுக்காக சின்னதா ஒரு சமாதி மாரி கட்டி அந்த இடத்துக்கிட்ட ஸ்பீக்கர்ல அவருடைய குரலை ஒலிக்க விட போறாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதன் மூலியமா கண்டிப்பா அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அவரோட ரசிகர்களுக்கும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவரோட குரலை கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு நிம்மதி இருக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி தெரிய வந்திருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கைதி படம் அதாவது 2வது பாகம் டிராப் ஆகிருச்சு அப்படிங்கிற மாரியான தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் கைதி. அண்ட் இந்த ஒரு படத்தோட 2வது பாகம் வரும் அப்படின்னு அப்பவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் படத்துல எல்சியூ கனெக்ட் வரதுனால கைதி படம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான படமாக பார்க்கப்பட்டுச்சு. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்பயோ ஸ்டார்ட் ஆக வேண்டியது. பட் லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம் டைரக்ஷன்ல, கார்த்தி ஒரு பக்கம் நடிப்புல அப்படின்னு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த படம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகியிருக்க வேண்டியது சமீபத்தில இந்த படம் டிராப் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதற்கு 2 விதமான முக்கியமான காரணம் சொல்றாங்க. முதல் காரணம், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சமீபத்தில பண்ணியிருந்த கூலி படம் மிகப்பெரிய அளவுல போகல அப்படின்னும், அந்த ஒரு காரணத்தினாலயும், 2வது காரணம் படத்தோட கிரியேட்டிவ்னஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனாலயும் படம் டிராப் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல. பட் இத எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது இல்லன்னா அடுத்தடுத்த எல்சியூ கிடையாது. ஒருவேளை எல்சியூவே மொத்தமா மூடிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.